பல திருப்பங்கள் உள்ள உண்மையான கதை வாங்க. வீடியோல பார்க்கலாம். யார் அந்த நபர்? இரவு 1:15 மணி அளவில் கதிர் என்பவர் ஒரு வெறிச்சோடிய தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். தூரத்தில் ஒரு நபர் ஒரு கம்பத்தின் அடியில் குத்த வைத்து கழுது கொண்டிருப்பதை பார்த்தார். இறக்கப்பட்டு அருகில் சென்ற கதிர், ஏன் அழுகிறீர்கள்? ஏதாவது உதவியா வேண்டுமா என்று கேட்டார். அந்த நபர் மெதுவாக முகத்தில் உள்ள துணியை விளக்கி பார்த்தார். அவர் முகம் சிதைந்து போயிருந்தது. பயத்தில் கதிர் அலறி அடித்துக்கொண்டு ஓடினார். சிறிது தூரம் ஓடிய பின் எதிரே ஒரு முதியவர் நடந்து வருவதைக் கண்டு நின்றார். மூச்சிறைக்க அவரிடம் சொன்னார், ஐயா, அங்கே ஒரு பேயை பார்த்தேன். முகமெல்லாம் சிதைந்து பயங்கரமாக இருக்கிறது என்றார். அந்த முதியவர் மெதுவாக திரும்பி கதிரின் கண்களை பார்த்துச் சிரித்தார். ஏன் தம்பி, அந்த பேய் முகம் பார்க்க இப்படித்தான் இருந்ததா என்று கேட்டார். இப்பொழுது அந்த முதியவரின் முகமும் அதே போல சிதைந்து போயிருந்தது. கதிர் மயங்கி விழுந்தார். மறுநாள் காலை ஊர் மக்கள் பேசிக் கொண்டார்கள். அதே இடத்தில் 2 வருடங்களுக்கு முன்பு விபத்தில் இறந்த அதே 2 பேர் இப்போதும் யாரையோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று.